எல்லாருக்கும் காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டைம் எங்கள் ஃபேமிலியில் ஒரு சின்ன ட்ரிப் போயிருந்தோம். அதோட கிளிப்பிங்ஸ் தான் இது. இந்த பிளேஸ் வந்து எங்கே இருக்குன்னா, சேலமில் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது. வீரப்பன் இருக்கிற அந்த ஏரியா இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பர்கூர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அங்கே தான் போயிருந்தோம். நல்லா நாங்கள் போகும்போது கிளைமேட் செம கூலிங்காக இருந்தது. நைட் போனோம். இது வந்துட்டு மார்னிங் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்போசிட்டில் வர்றது என் ஹஸ்பண்ட் தான். அங்கே கை காமிச்சாங்க. ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. 6 o'clock இருக்கும். செம கூலிங்காக இருக்குது, அங்கே போய் குளிச்சு பாரு அப்படின்னு சேலஞ்ச் பண்ணாங்க. வாங்க காட்டுறேன் அந்த ஸ்விம்மிங் பூலை. நல்லா பார்க்குறதுக்கு மார்னிங்கில் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. மூவிஸ்லலாம் வர மாதிரி. அவங்க தான் என்னோடய சிஸ்டர் இன்லா. ஒரு 4-5 ஃபேமிலி சேர்ந்து போயிருந்தோம். 2 வீலரில் அப்புறம் காரில். நல்லா இருந்துச்சு. செமையாக என்ஜாய் பண்ணோம். அவங்க தான் சிஸ்டர் இன்லா ஹஸ்பண்ட். அவங்க 2 பசங்க. மார்னிங் செம்ம குளிராக இருந்தது. எந்திரிச்சோடனே கையில் கிடச்ச திங்ஸு வந்தது போனது அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு எரித்து குளிர் காமிச்சிட்ருந்தோம். இப்போ ஸ்விம்மிங் பூல் காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ குளிர்லையும் அங்கே இருக்கிற பாதி பேர் தண்ணியை கண்டா விடுவாங்களா, போய் ஜம்ப் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் மட்டும் பயந்து பயந்து நின்றுட்டே இருந்தோம். சரி இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும், அதுக்கப்புறம் குளிச்சுக்கலாம் அப்படின்னு மறுபடியும் என் ஹஸ்பண்ட் உட்காந்து குளிர் காய ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியாவது சாரை ஸ்விம்மிங் பூலில் தெரியாமல் தள்ளி விட்டுறணும். என் ஹஸ்பண்ட் தான் உட்காந்து அங்கே நெருப்பை போட்டு குளிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற தாட்லேயே உட்காந்துட்டு நெருப்புக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தாங்க. எப்படியாவது பிடிச்சி அந்த ஸ்விம்மிங் பூலில் தள்ளி விட்டுறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் எல்லோரும் இருக்காங்க. எங்கே நம்ம குட்டியை காணோம். இதை காட்டுறேன் பாருங்கள். எல்லாரையும் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. 12 o'clock மேலே ஆயிடுச்சு. ரொம்ப குளிராக இருந்ததுனால அவனுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தான். அழுதுகிட்டே இருந்தான். அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக அமுக்கி தூங்க வச்சாச்சு. எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு சார் தனியாக தூங்கிட்டுருக்காரு காலையில். சரி தூங்கட்டும்னு சொல்லி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சாருன்னா ரொம்ப ரகலை பண்ணுவார். இது வந்துட்டு ஒரு 8 மணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளிப்பிங் எடுக்கும்போது. அப்போ கொஞ்சம் வந்துட்டு அந்த ஸ்னோவோட எஃபெக்ட் வந்து கம்மியாகிடுச்சு. இங்கே ஃபுட்டெல்லாம் வந்துட்டு அங்கேயே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம ஜஸ்ட்டு ஸ்டே பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு நம்ம எல்லா ஏரியாவும் சுற்றி பார்க்கலாம். அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். சரி இவரை எழுப்பி குளிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு வந்தோம். நல்லா தூங்குறாரு பாருங்க. சரி எழுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயாச்சு. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக என் ஹஸ்பண்டை ஸ்விம்மிங் பூலில் தள்ளி விட்டுட்டோம். இப்படி பிடிச்சி தள்ளி விட்டீங்களேன்னு திட்டிக்கிட்டே குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாவம் மனுஷன் குளூரில் நடுங்கி உறைஞ்சி போயிட்டார். அப்போவும் நீச்சல் அடிக்காமல் அந்த சைடில் அந்த செவிற மாதிரி இருக்குது, அதையே பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்து தியானம் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். நாங்களும் கலாய்ச்சிட்டே இருந்தோம். சின்ன பசங்களாம் நீச்சல் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா உள்ள கொஞ்சம் ஆளுங்க எப்படியும் ஒரு 10 அடி இருக்கும். ஆனால் பெரியவங்களை விட சின்ன பசங்க தான் நல்லா தாவி தாவி விளையாடிட்டு இருந்தாங்க அந்த குளிர்லையும். கடைசியில் எப்படியோ ஒரு வழியாக நம்ம மித்ரன் எந்திரிச்சு வந்துட்டார். வந்த உடனே நான் சர்க்கஸில் தான் ஆடுவேன்றாங்களே போய் நின்றுட்டு சறுக்கி விளையாடிட்டு இருந்தார்.
ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.